எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நறுக்கி வைக்கிற வேலை தான் இருக்குது. நான் வந்து ஒரு பாதி பூண்டு எடுத்துருக்கேன். ஏன்னா இது உரிச்சு வைக்க பூண்டு. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி 2 கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை கைப்பிடிக்கு வேணுமோ அத்தனை கைப்பிடிக்கு எடுத்துக்கணும். நான் வந்து 2 கைப்பிடி எடுக்கலான்னு இருக்கோம். 2 3 அப்படின்னு. சரி வாங்க, இது நறுக்கி வச்சுட்டு நம்ம மட்டெல்லாம் நறுக்க வேண்டியது இருக்குது. அதையும் நறுக்கணும். இப்போ வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் ஃபுல்லாக நறுக்கிக்கிறேன். சரிங்களா? நறுக்கி முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம வந்து தேவையான மொத்தத்தையும் எடுத்து வச்சாச்சு நறுக்கி. என்னென்ன தேவைப்படுன்னு பார்க்கலாம். பூண்டு, இஞ்சி, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, சின்ன வெங்காயம். அடுத்து மீன் குழம்புக்கு புளி கரைச்சி வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கடாயில் நான் சமைக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் கூட இப்போ தான் இந்த கடாயில் நான் சமைச்சேன். ஃபஸ்ட் டைம் சமைக்கும் போல கூட இந்த கடாயில் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? மீன் குழம்பு வைக்க சட்டி வாங்க ஸ்டார்ட் பண்ண. எங்கள் அம்மா அடுப்பு ஆன் பண்ணி நானும் இன்றைக்கி சமைக்க போகிறேனே. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் என்ன ஊற்றிக்கிட்டு இருக்காங்க? கனவா வைக்கிறதுக்கு. கனவா வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய். இது வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு. சாம்பார் மீன் குழம்பு. எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். நான் மீன் குழம்பு அம்மா நீங்கள் பிடிக்கிறீங்களா? நான் செய்கிறேம்மா. குழம்பு வைக்கிறதுக்கு கடலை. நான் செய்யறேம்மா சொல்கிறேன். இது கடலை எண்ணெய் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. தீபாவளிக்கு தான் இந்த எண்ணெய் மண்டைக்கு போட்டு தேய்ச்சி விட்டாங்க அம்மா. அது நல்லெண்ணெய். இந்த எண்ணெயா? அம்மா வந்து புடிங்கம்மா, நான் பண்ணுறேன். இது மட்டும் போட்டுக்கிறேன், வெடிக்கும் மேலே. இப்போ வந்து வெடிக்கிற பொருள் ஒன்று போட போகிறோம். என்னது? வெடி போட போகிறோம். சோம்பு இதான் வெடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெந்தயம். இப்போ நீங்க அம்மா இப்போ வந்து எடுக்கலாம். என்ன போடணும்? பெரிய வெங்காயம் எடுத்ததுல போதும். பெரிய வெங்காயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சின்ன வெங்காயம். கரண்டி போடு தர்றேன். கடுகு வெடிக்க. சின்ன வெங்காயம் போடணும். போடு, இங்கே போடு. தூக்கி போடக்கூடாது, எண்ணெய் மேலே தெரிச்சிடும். இது அப்படியே போடு. பூண்டையும் போடு. கருவேப்பிலை இருந்தால் பரவாயில்ல. பூண்டு பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மொத்தமும் போட்டுக்கோங்க. நான் அவ்வளோ போடுறேன். ஐ லைக் ஆனியன். சரி, அடுத்து கருவேப்பிலை போடு. தக்காளி போடு. தக்காளி போடணுமா? கருவேப்பிலை ரெண்டுமே போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் தானே. அப்படின்னா மொத்தத்தையுமா? நிறையா போடணும் தக்காளி. இல்லைங்க, இதை இதுக்கு போடு. கனவா குழம்பு போடு. எது? பச்சை மிளகா போட்டாச்சு. தக்காளி போடு அப்படியே. தள்ளிப்போங்க. என் வேலை ஸ்டார்ட் ஆகணும். சும்மா 2 கரண்டி, ஒரே கரண்டி வச்சே வதக்கலாம். தள்ளி போங்க. உப்பு போடு. உப்பு எடு.
நீ கீழே குனிஞ்சு உப்பு நீ தான் போடணும். கல் உப்பு எடுக்கணும். கல் உப்பு அந்த ஜாரில் உள்ளதை எடு. ஒரு கிண்ணத்தில் எடுக்கிறியா? எடு, கிண்ணம் எடுத்து எடு. சரி, கையிலேயே அள்ளு. இங்கே வா. அங்கே எடு. அப்படியே போடு எல்லாத்தையும். அங்கே போடு. மீன் குழம்பு பார்த்துக்கோங்க, இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். இதில் பாதியை போட்டு கல் மாதிரி இருக்கு, பரவாயில்லையா? போடு போடு. தட்டி விடக்கூடாது. கழுவு தண்ணிக்குள்ள. கழுவு கீழே சிந்தக்கூடாது. கழுவு. போங்கம்மா, தள்ளி போங்கம்மா. மிடி ஜார் எடு. குட்டி ஜார். எங்கே இருக்கு? இருந்தாங்க. இங்கே வைங்க நமக்குள்ள. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 போடும். இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு பூண்டு கருவேப்பிலை தானே உள்ள விழுகுது. பரவாயில்ல போடு. சிந்தவே கூடாது ஒன்று கூட. பூண்டு அது வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டு அரைச்சாச்சு. இதான் பாதி எடுத்து வை, அப்புறம் அரைப்போம். பத்தாது. இப்போ வந்து நம்ம அரைக்கலாம் வாங்க. அம்மா எடுத்து ஓரமாக வைக்க முடியுமா? நீ புடி, நான் அரைச்சி தரேன். நான் அம்மா அரைச்சி தரேன். இல்லை, நான் ஆஹா வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி விடலாம். வாங்க, நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம். நானும் சமைக்கிறேன்னு பார்த்தா எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. இங்கே பக்கம் பார்த்தா மீன் குழம்பு, அந்த பக்கம் பார்த்தா கனவா குழம்பு. நாளை 2 வதக்கி வதக்கி போடணும், வதக்கி வதக்கி போடணும், வதக்கி வதக்கி போடணும், வதக்கி வதக்கி போடணும். நான் சிக்கன் சுக்கா வீடியோ போட்டுருப்பேன். அடி மாடி கனவா குழம்பு வீடியோ நான் தான் போட போகிறேன். எச்சு குஜுக்குது ஆஜி குஜுக்குது ஆஜி குஜுக்குது. மெதுவா மெதுவா ஆட்டம், அங்கே பார்த்தா மீன் குழம்பை ஆட்டணும். இங்கே தோசைக்கரண்டி. அங்கே பார்த்தா நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு இருக்கணும். அங்கே பார்த்தா எல்லாமே வேதுக்கிட்டு இருக்கணும். இப்போ வந்து இஞ்சியை வந்து கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் இதுலேயும் போடுவாங்க அம்மா. அம்மா வீடியோ எடுங்களேன் நீங்கள். இதை மட்டும் நான் போட்டுக்கிறேன், அப்புறமா நீ எல்லாம் பண்ணு. எல்லாத்தையும் அவங்க தான் போடணும் போல. நெக்ஸ்ட்டு நானே எல்லாமே பண்ணுவேன். நீங்கள் சொல்லத்தான் செய்யணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கே பக்கம் மஞ்சத்தூள் போடணும். அம்மா நான் தானேம்மா போடுறேன்னு சொன்னேன். நீங்கள் வீடியோ எடுங்கம்மா. விடு. ஏய் இங்கே போடு. இங்கே பாருங்க, மஞ்சத்தூள் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். போடு. அதில் கொஞ்சமாக போடு, லைட்டாக. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு அம்மா மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் போய்
எல்லாத்தையும் எடுத்து போடணும். நெக்ஸ்ட் என்னமா வேற கரண்டி புளி எடுத்து ஊற்றுங்களா? எங்க புளி இந்த பாருங்க புளி. அப்படியே ஊற்று. ஊற்றியாச்சு புளி. ரசம் ரெடி. இது ரசமா? மீன் குழம்பு. இந்த இதை எடு, அந்த மிளகாத்தூள் எடு, ஒரு ஸ்பூன், காஞ்ச ஸ்பூன் எடுத்து. பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கீழே காமிங்க. இது பாருங்க இவ்வளோ. இதில் எது இல்லைம்மா, இதில் தான் போடணும். இன்னொரு ஸ்பூன் போடும். இன்னொரு ஸ்பூன். அதே மாதிரி அந்த பொடியும் போடும். மிளகாத்தூள், கரம் மசாலா, இது சிக்கன் பொடி போடும். ஒன் சிந்தாம பைய போடணும், அடுப்புலாம் சிந்தாம. 2 3 அப்படியே கொட்டிடு எல்லாத்தையும். போதும். ஒரு பவுல் நிறைய போட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு பொடி போடணும். என்ன பொடி? அந்த இருக்கு சம்படத்தில் குழம்பு பொடி. பெரியசா சின்னதா? பெரிய சம்படம். பெரியதா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். நாங்கள் வந்து மாடியில் வந்து வாங்கி காய வச்சு நாங்கள் அரைப்போம். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. நீங்கள் போடுங்க, எவ்வளோ இருக்குன்னு போடுங்க. 5 ஸ்பூன் போடும். 1 சிந்தவே கூடாது, 1 கூட. போதும். போதும். 4 போதும். எங்க அம்மா கிச்சனை கிளீனா வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காண்டி தான் நீ குப்பையை விட மாட்டேங்கிறாங்க. குப்பை பண்ண அப்படின்னா குப்பை பண்ணிடுவேன் காய்ஸ். பொடி அப்படியே கொட்டி இப்போ பொடிய நான் குழம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா கிரேவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குழம்பு பாருங்க திக்காவே இல்லை, கிரேவியை பாருங்க திக்கா இருக்கு. நான் பண்ண கிரேவி கொழும்பு எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க. எப்படி திக்கா இருக்குன்னு பார்த்தீங்களா? கிரேவியை பாருங்க. ரொம்ப வந்து பொடி மீன்னா மீன் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போடணும். இப்போ வந்து சீலா மீன். தண்ணி இழுத்தா தண்ணி பிடிக்கிறது தண்ணியா? மீன் எடுத்துங்கம்மா. மீன் 1 2 3 அது இல்லை அது பொரிக்க. இதா 4 5 இது போடு. 6 இது ஃபுல்லாக போடு, குட்டியாக இருக்குது. 7 இது இந்த மாதிரி தான் வேணாம். போடு, அது போடு. 8 9 அவ்வளோதான். 9 பீசஸ் போட்டிருக்கோம் குழம்புல. நல்லா சீலா மீன் வந்து குழம்பும் கொதிச்சு மீனும் நல்லா வெந்துடும். மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது ஸ்குவிட் எடு. அதில் இருக்கு
இது இறாலு இரும்பா இருக்கு இறாலு. போடு எடுத்து. இப்போ பாருங்க போட்டோம். மசாலா தெரியாமல் இதில் தொட்டேன். எனக்கு பார்க்கும் போதே மாதிரி நல்லாக இருக்கு. ஒயிட் கலரில் ஏன்னா நல்லா கழுவியாச்சுல்ல, அதனால தேய்ச்சி கழுவுனேன் நான். மெதுவா குழம்பு போட்டு அங்க கிரேவி கரைய போகுது. ஸ்பீடாவா போடுறேன். நிறைய அள்ளி போடு. தண்ணியை வடிக்காம நம்ம ஒன்று போடணும். ஏன்னா பாருங்களேன், தண்ணியே உள்ளே தான் இருக்கு. இந்த சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு போடுறேன் நானா. நான் வாஷிங் மிஷின் சட்டை போடுறது என்னன்னு பார்த்து வரேன் guys. வாஷிங் மிஷின் 15 காட்டுது. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு பண்ண போகிறோம். வேகணும். வேகிறதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். நம்ம கொஞ்சம் மசாலாஸ் போட்டுவோமா? போதும். அப்புறம் குறைக்கும், சாப்பிட முடியாது. ஒரு வாட்டி நீங்கள் போனீங்களா அப்பையில திரும்பினீங்களா? ஒரு ஸ்பூன் போட்டேம்மா அதில். நீ எல்லா வேலையும் பார்ப்ப. மிளகா பொடி போடணும். 2 ஸ்பூன் போடுப்போம். தண்ணி இருக்கு. 2. சரி, இன்னொரு ஸ்பூன் போடு. கொஞ்சமா போதும். போதும். அதை விட பார்த்திட்டீங்கன்னா சொல்லுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு 2 ஸ்பூன். ஒருவேளை அளவு பார்க்கலைன்னா எங்கள் அம்மா இது சொல்லுங்க, அனுப்பி விட்டுருவாங்க. 1 2 இன்னொரு ஸ்பூன் 3. போதும். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் எடுத்து போடு. மஞ்சத்தூள் எனக்கு பெருசா சின்னதா? பெருசா. மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் இது பார்த்துக்கோங்க. இதுதான் மஞ்சத்தூள். நிறையா இல்லாத கொஞ்சமா இல்லு. போதும். போதும். க்ளோஸ் பண்ண மூடி இங்கே கிடக்கு. தண்ணிக்குள்ளெல்லாம் போடக்கூடாது. வையி பார்க்குற வேலை ப்ராப்பராக பண்ணணும். நைஸ். உப்பு எடுத்து போடு. கண்ணாடி ஜாடியில தான் எங்கள் அம்மா எல்லாத்தையும் வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் எடுத்து அதே மாதிரி இன்னொன்று எடுத்து. பத்தாது, இன்னும் அள்ளி போடு. கல் உடச்சி போடுறேன். கை கழிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிரேவி மாதிரி இருக்கிறத மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவோமா? பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு போடணும். ஏன்னா கிறிஸ்பியாக வர்றதுக்காண்டி நான் வந்து போட்டிருக்கோம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கடுத்து ரைஸ் ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்க நான் மிக்ஸ் பண்ணுறேன். தயிர் கொஞ்சம் போடுவோமா? தயிரா? மீனும் தயிரும் சேர்க்க வேண்டாம், ஸ்கின் அலர்ஜி ஆயிரும். இப்போ மீன் சேர்க்காம எப்படிமா? மீனுக்கு வந்து தயிர் சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் சேர்ப்பாங்க, ஆனால் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்? ஸ்கின் அலர்ஜி வரும். சேர்க்கணும். சரி, மீன் எடுத்து போடணும். இதுங்க
நீ தானே கையில் வச்சு பார்த்துக்கோங்க. என்னம்மா பெரிய மீன் ஃபஸ்ட்டு போடும். அதை மிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த தட்டு மேலே வைங்க, நல்லா வேகிறோம். வேகுது வேக தெரியாம. இந்த தட்டு கொடுக்கவா உங்களுக்கு? தட்டு வேணுமா? பெரிய தட்டா சின்ன தட்டா? வேற ஆள் மூடி இருக்குல்ல. அடுத்து இதை குழம்புல போடலையா? இதை நீங்க தான் சொன்னீங்க வேணான்னு. குட்டி மீன் எல்லாத்தையும் குழம்புல போட சொன்னேன்ல. நான் எடுத்து போடலான்னு பார்த்தேன், போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சொன்னேன் நானா? நீங்க போங்க, நீங்க போட போறோம். இது பிஞ்ச மீன் இல்லை, இது வந்து தலைக்கு அடுத்தாப்புல இருக்கும் இந்த இந்த பார்ட்டு. அப்போ வந்து இது பெரிய ஹோல் வரும் மனக்குள்ள. ஓ அதுதானா? மனக்குள்ள தான் பிளட்லாம் இருக்கும். மீனுக்கு பிளட் இருக்கும், லிவர் இருக்கும். இருங்க. இன்னும் 2 மீன் தான் இருக்கு காய்ஸ், பாருங்க காய்ஸ். நான் மட்டும் மசாலா தடவி முடிச்சுட்டேன். கடைசி மீனுக்கு நான் தடவா? கடைசி மீனுக்கு நான் தடவுறேன், சின்ன மீன் தான். நானா போடுவேன். இதுல தான் நிறைய மசாலாஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடைசி மீனுக்கு தான் நிறைய மசாலாஸ் இருக்கணும். இந்த வேலை பார்ப்பேன்னு நானே தடவுறது. மீன் மீன் மீன், நீ சொன்ன மீன் அழகான கேக்கு போல போடுறேன் நான். மீன் என்னது அழகான கேக்கு மாதிரி எல்லா கிரீமும் தடுவேன். கேக்கில் நான் கிரீம் மஞ்சத்தூள் போடு. போதும் போதும், நிறையலாம் போடக்கூடாது. அதில் காரம் கிடையாது, அது வந்து அந்த ஸ்மெல் போகிறதுக்கு தான் மஞ்சத்தூள். ஸ்மெல்லு அதில் எதுவும் பாக்டீரியா அழுக்கு அதெல்லாம் போகிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு, 2 ஸ்பூன் போடு. காட்டுங்க. 1 1/2 ஸ்பூன் போடு. போடு அப்படியே. போதும். அடுத்து நல்லா வேகட்டும். மிளகாத்தூள் போடு. நைஸ் உப்பு போடு, நைஸ் உப்பு. அது அப்படியே போட்டுரு, ஸ்பூன் தேவையில்லை. அப்படி போட்டுருவா? இன்னும் இருக்கு. இல்லை காரம், காரமாக இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் போடணும். நைஸ் உப்பு, நைஸ் உப்பு போடு. பாருங்க நைஸ் உப்பு. போதும் போடு. போதும். பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மீன் பிடிக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன்
மீன் பொரிக்கணும். இப்போ வந்து கனவா கிரேவியில் வந்து தேங்காய், புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போடணும். கொஞ்சம் 65 பொடி போடுவோமா? போதும் போதும். அதே மாதிரி இதில் போடும். இதில் கொஞ்சம் போதும் போதும். கைஸ் அதாச்சும் தீரவு சொல்லுங்க கைஸ் இவங்களுக்கு தப்பிக்க. கொடுமைப்படுத்துறாங்களோ. சரி, லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுட்டு இறக்கிடுவோம். பெப்பரும் சீரகமும் பெப்பரும் காரமாக இருக்கும். காரமாக இது நம்ம புகாந்து இருக்கு. ஊரங்க ஸ்ரீரங்க கொப்பரை தேங்காய். நீ காலையில் ஒரு தொலைங்க கோலம் போட்டுட்டு அது அவங்களே அழிச்சிட்டு கைஸ் மீடியமா இருக்கு கைஸ். எனக்கு தெரியல கைஸ். எங்க அம்மா செஞ்சாங்க கைஸ். நல்லா இருக்கா? கழிப்போங்க. இது மீன் எடுத்து போடணும். எதுல? ஏன் இது நல்லா இல்லையா? ஸ்குவிட்டு என்ன பிரச்சனை? காரம் கம்மியா இருக்கு. காரம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் அப்பா சாப்பிடுவாங்க. காரம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நான் சாப்பிடுவேன். சரி, அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடுவோம். போயிரு, அடி வாங்கிடுவ. போதும். நீங்கள் சாப்பிட்டது சாப்பிடையில அப்புறம் எதுனா சாப்பிடுவீங்க? வந்து சோறு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? சுட சுட சோறு, ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு. மீன் குழம்பு வேணாம். மீன் குழம்பு வேணாம். குழம்பு மட்டும் ஊற்றிக்க. வேணாம், கனவா தான் வேணும். என்னது? என்ன கனவா? எனக்கு மீன் குழம்பு வேணாம். சரி, மீன் குழம்பு வேண்டாமா? கனவா தான் வேண்டும். கனவா கிரேவி இங்கே எடு. பெரிய மீன். இறால் நிறையா கொஞ்சம் மீன் பெரிய மீன். இந்த மீன் நெக்ஸ்ட்டு பொரிச்ச மீன். இதுதான் சண்டே ஸ்பெஷல். பாருங்க, கரண்டி நீட்டுச்சு. வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். வா, சுட சுட தூக்கிட்டே.
பார்க்கவே எச்சி ஊறுது. அம்மா பண்ணதுன்னா எச்சி ஊறாமல் என்ன பண்ணுவோம் கைஸ், நீ சொல்லுங்க. நல்லா இருக்கு. நம்ம இறால் இறால் செம்மையாக இருக்கு. மீன் சுடுது. கொஞ்சம் மீன் எடுத்துக்கிட்டேன். செம்ம சூப்பர், செம்மையாக இருக்கு. நீங்களும் வந்து சாப்பிடலாம். பாய் பாய். இறால் செம்மையாக இருக்கு. மீன் சுடுது. கொஞ்சம் மீன் எடுத்துக்கிட்டேன். செம்ம சூப்பர், செம்மையாக இருக்கு. நீங்களும் வந்து சாப்பிடலாம். பாய்.